பிரைஸரோட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையுண்டாக. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம அநேக காரியங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். ஒவ்வொரு நாளும் பைபிளை படிக்கிற நமக்கு தேவன் நமக்கு ஒரு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார், நன்மை வைத்திருக்கிறார், சுகத்தை வைத்திருக்கிறார், பலத்தை வைத்திருக்கிறார். இன்றைக்கு நிறைய பேருக்கு அது தெரியாமல் நிறைய நேரத்தில் நான் கஷ்டப்படுறேன்ற மாதிரி சொல்கிறீங்க. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பிரியமான வழியிலே நடக்கிறவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்க வேண்டும். அந்த ஆசீர்வாதங்கள் நமக்குரியதாக மாற வேண்டும். நீதிமொழிகளில் 16:7 நீங்கள் வாசிக்கும் போது பாருங்கள், ஒருடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தா, ஒருடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்கள் கூட அவனோடு கூட நம்ம சமாதானம் பண்ணுவான். அப்போது இந்த ஆசீர்வாதம் ஒரு மனிதனுக்கு தேவை. சத்துருக்கள் எங்கே போனாலும் பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனை, எத்த வீட்டுக்காரன் பிரச்சனை, இங்கே பிரச்சனை, அங்கே பிரச்சனை சொன்னோன்னா ஏன் இந்த பிரச்சனைனா இதில் ஒரு ஆசீர்வாத குறைவு ஒன்று இருக்கிறது. இதில் என்ன ஆசீர்வாதம் குறைவாக இருக்குன்னா, சமாதானம் பண்ணுகிற ஒரு தேவன் எங்கே இருக்கிறாரு? சத்துருக்களை சமாதானம் பண்ணுகிறவர் எங்கே போனார்? அவரை உன் பக்கமாய் திருப்ப வேண்டும், அவரை உன்னிடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், அவர் உன் கூட இருக்கணும். இதை ஆசைப்பட வேண்டும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, உதவி செய்யுங்க, இப்படிப்பட்ட காரியங்கள் எனக்கு என்ன பண்ணுங்க, உதவி செய்யுங்க. தேவனுக்கு பிரியமான வழிகளே நடக்க கற்றுக்கொள்ள. தேவனுக்கு எது உகந்ததோ அதை நீங்கள் செய்யும் போது தான் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நிறைய காரியங்களை பாருங்கள், நம்ம என்ன பண்ணுறோன்னா அப்படி நம்ம என்ன பண்ண தேவனோடு கூட வழியிலே நடப்பதில்லை. கர்த்தர் சொன்னார் இப்படி நடக்க சொன்னால் நான் நடக்க மாட்டேங்க. அதெல்லாம் எப்படிங்க செய்யணும்? பொய் சொல்லாதுன்னு சொன்னால் எப்படிங்க பொய் சொல்லாமல் வாழ முடியும்? பொய் சொல்லாமல் எப்படிங்க வாழ முடியும்? நம்மளே கேள்வி கேட்குறோம். பொய் சொல்லக்கூடாதுன்னு வேதம் சொல்லிக்குது. நீ என்ன பண்ணுற? சொல்லாமல் இருந்துக்கோ. அதை சொல்லாமல் இருந்தால் தான் வாழ்க்கையில். உடனே பிறகு கோபத்தில் நான் எதனா பேசிட்டேன். என்னங்க கோபத்தில் எதனா பேசிட்டேன்? எதை பேசுவேன்? தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவேன். தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாதுன்னு வேதம் சொல்ல, கெட்ட வார்த்தைகள் புறப்படக்கூடாதுன்னு சொல்லிக்குது. அப்போ நீ பேசுகிறேன்னு சொன்னால் நீ கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க முடியாது, கர்த்தருக்கு உகந்தவனாய் காணப்பட முடியாது, கர்த்தருடைய வழிகளில் நடக்க முடியாது. அப்போ கர்த்தருக்கு பிரியமானவனாய் நடக்க நீ கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு மனிதனை பார்த்து நீ எழுந்துரு, நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்கிறார். நானே முடியலன்னு படுத்துன்னு கிடக்கிறேன், என்னை போயிட்டு பிரயாணம் பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணுன்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு முணுமுணுத்து கொண்டு நம்ம செய்யலன்னு சொன்னால் நம்ம மேலே அவர் பிரியமாக இருக்க மாட்டார். அவர் பிரியமாக இருக்கணும். இந்த பிரியமாக இருப்பதுக்காக நம்ம என்ன பண்ணோம்? அவருடைய பணிகளை செய்ய வேண்டும், அவர் கொடுக்குற வேலைகளை செய்ய வேண்டும். அப்படி செய்வதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி செய்யும் போது தான் தேவன் நம்மளை கொண்டு ஒரு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். தாவீதை நீங்கள் பார்க்கும்போது தாவீது பாருங்க பிரச்சனை நேரத்தில் என்ன பண்ணுறது? அங்கேருந்து ஓடி போகிறார், அந்த எதிரி நாட்டில் போய் உட்கார, அங்கே எதிரியுடைய காரியங்கள் அங்கேயும் பாருங்க அவருக்கு பாருங்க அவர்கள் தண்டிக்க முடியாதபடிக்கு பிரச்சனை பண்ண முடியாது காணப்படும். ஏன்னா அவர் கர்த்தருக்கு பிரியமாக நடக்கக்கூடிய ஒரு மனுஷன், கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன். இன்றைக்கு நாம் கர்த்தருக்கு அப்படி பயந்து நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். என் வழிகள் எப்படியாப்பட்டது? உடனே காலையிலே இந்த செக் பண்ணுங்கள். நேற்று தினத்தில் நான் இப்படியெல்லாம் நடந்துட்டேன், நேற்று இப்படியெல்லாம் பரிசுத்தம் இல்லாமல் வாழ்ந்துட்டேன், தேவன் மேலே என்ன பண்ண கோவப்பட்டிருப்பார். வாழை பிள்ளைங்களாம் இருக்குங்க, நேற்று தினத்தில் நான் பண்ணுறேன், இப்படி சுற்றிட்டு வந்துட்டேன், நான் தேவையில்லாத படத்துக்கு போயிட்டு வந்துட்டேன், இன்றைக்கி நான் அந்த மாதிரி பாவங்கள் செய்யக்கூடாது, அப்படியாப்பட்ட காரியம் எனக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ண மன்னிப்பு கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களை பரிசுத்தமாக வைத்துக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ஆண்டு இடத்துல முறையிட்டு இது போல காரியங்களை நான் செய்யக்கூடாது என்று உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்போது கர்த்தருக்கு பிரியமாய் நடந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவருடைய வழிகள் நடக்கிறவன் அவனுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சத்துருக்களை என்ன பண்ணுவாரா? சமாதானம் பண்ண முடியும். அப்போ சமாதானம் பண்ணுகிற ஒரு தேவனை பாரு, சத்துருக்கள்லாம் நமக்கு சத்துருவாக இருக்க மாட்டான், நண்பனை போல மாறிவிடுவான். கர்த்தர் அப்படி மாற்ற வல்லவராக இருக்கிறார். அப்படி வல்லவராக இருக்கிறார். பாருங்கள், நேற்று தினத்தில் இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஒருத்தருக்கார், புதுசாக வந்திருக்கார். அந்த முதலமைச்சர் பாருங்க ஜெயித்து வந்தவர் எதிர்கட்சிகளெல்லாம் போய் சந்தித்தார். பாருங்க, சத்துருவாக பார்க்கலங்க, சமாதானம் பண்ணுறா போனார், அவங்ககிட்டலாம் பேசினார், இது பண்ணார், எல்லாரும் அவரை புகழ்ந்து பேசுகிற அளவுக்கு மாற்றினார். அப்போது ஒருவனுடைய வழி பாருங்கள் கர்த்தருக்கு பிரியமாக, அப்போ எதிரியாக பார்க்காம பிரச்சனையாக பார்க்காம என்ன பண்ணல, அவருடைய வேலைகளை அவர் செய்யக்கூடியவராய் மாறினார். சங்கீதத்தில் பார்க்கும்போது பாருங்கள் 37:23 பாருங்கள், நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார். இங்கே பார்க்கிறோம், நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும்.
அப்போ நல்ல மனுஷனாக ஒருத்தன் இருக்கிறான்னா ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம் பாருங்க, நல்ல மனுஷனாக இருக்கணும். அந்த நல்ல மனுஷனுடைய நடைகளை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறாராம். அவன் பாதை எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அவன் வழி எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அவனை கர்த்தர் எப்படி ஆஸ்வதிக்க பார்த்தீங்களா, அவனுடைய வழிகளில் அவன் ஸ்திரமாய் நடக்க முடியும்னு சொல்கிறார். நான் தெரிலங்க, நான் போய் அவ்வளோ கஷ்டப்பட்டேங்க. எத்தனை வருஷம்? ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கஷ்டப்பட்டிருப்பாங்க. அந்த பணத்தை கொண்டு ஒரு இடம் வாங்கியிருப்பாங்க. அந்த இடம் அபகரிக்கப்பட்டிருக்கு. அந்த இடம் வாங்கினதில் பல பிரச்சனையை சந்திப்பாங்க. அப்போ இவ்வளோ நாள் நீ நடந்து பிரயாசப்பட்டு ஓடின காரியங்கள் எப்படி மாறிச்சு? இன்னைக்கு பிரச்சனைக்குள்ளே போய் நின்றுச்சு. அப்போ ஏன் என்னுடைய பாதையை அவர் என்ன பண்ணல, உறுதிப்படுத்தலை? ஏன் என்ன ஸ்ட்ராங் படுத்தலை? ஏன் என்ன சரிப்படுத்தலை? நல்ல மனுஷனாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ நல்ல மனுஷனாய் இருந்தால்தான் உன் வாழ்க்கையில் நல்லவைகள் கிடைக்கும். உன் பாதையிலே, தேவன் பாதையிலே என்ன பண்ண தெரியுமா, உன்னை ஸ்திரப்படுத்துவார், பலமாய் நடப்பதுக்கு உதவி செய்வார். இன்னைக்கு நீ இஷ்டம் போல எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு கர்த்தனுக்கு உதவி செய்ய நீ செய்கிற ஒவ்வொன்றும் இப்போ லாபமா தெரியும், பின்வரும் நாட்களில் நீ பெரிய நஷ்டத்தை காண்பாய். இன்னைக்கு நீ எல்லாத்தையும் சேர்த்து வச்சிடலாம், அந்த பொருட்கள்லாம் உள்ளே வந்துடலாம், நல்ல மனுஷன் இல்லாமல் அநேகருக்கு துரோகம் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணி நீ லாபத்தை உனக்கு சேர்த்து வச்சிடலாம். ஆனால் பின்வரும் நாட்களில் உனக்கு வியாதியாய் மாறி நிற்கும், நீ பலவீனப்பட்டு போவாய். இந்த பலவீனம் இன்னைக்கு இது தெரியாது, பின்வரும் நாட்களில் தெரியும். இன்னைக்கு என்ன பண்ணு, நான் ஒரு நல்ல மனுஷனாய் மாற, கர்த்தருக்கு பிரியமான வழியில் நடக்க என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று அர்ப்பணி. என்ன நான் என்ன பண்ண ஒப்பு கொடுத்துட்டு உன் வழிகளில் உன்னை மாற்றிக்கொள்ள பிரயாசப்படு. உன் வழிகளில் தேவனுக்கு உகந்தவனாய் மாற்றிக்கொள். உன் வழிகளில் தேவன் எதை விரும்புகிற அந்த பாதைக்குள்ளே நடக்க நீ ஆசைப்படு. கர்த்தர் உன்னை கொண்டு ஒரு பெரிய காரியம் செய்வார். அதை விட்டு நான் இஷ்டம்போல் நடப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உன் வாழ்க்கை இன்னைக்கு சுமூத்தாக போயின்னு இருக்கும். அப்படி திரும்பி பார்த்தா உன் வாழ்க்கையில் பயங்கர ஃபெயிலியரை காண்பாய். உன் குடும்பம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கும். இன்றைக்கு அதற்காக நம்ம யோசித்தெடுக்கிறோம், ஒருடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தா. அப்போ அந்த பிரியமாய் இருப்பதற்கு நாம் கற்றுக்கொண்டு என் வழியில் எப்படி நான் நல்லவனாய் வாழ முடியும், ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு நல்லவனாய் வாழ்வதற்கு பிரயாசப்பட வேண்டும். ட்ரைனிங் எடுக்கணும். ட்ரைனிங் எடுத்து பாரு, 10 நாளில் நீங்கள் நல்லவனாக மாறிக்கலாம். அந்த நல்ல காரியங்கள் உங்களுக்குள்ளே இருக்கும். உங்கள் வழிகளை கர்த்தர் பண்ண தெரியுமா, நீங்கள் போகிற பாதையில் அவர் உங்களை சிறப்படுத்துவார். உங்கள் வழிகள் மேலே அவர் பிரியமாக இருப்பார், உங்களுக்கு உதவி செய்ய காத்திருப்பார். உங்கள் வழியில் உன் தேவைகள் சந்திக்கப்படும். அதுக்கு நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். இதை விட்டுட்டு ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறது, அதை விட்டுட்டு போங்க நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் இதை பண்ணுறேன்னா மற்றவனுக்கு அது எப்படி இருக்கும், எனக்கு அது கரெக்டாக படிச்சுங்க. ஏங்க உங்களுக்கு கரெக்டாக படி செய்யக்கூடாதுங்க. எது சரியோ அதை செய்ய கற்றுக்கணும். உனக்கு எல்லாமே தான் கரெக்டாக படும். உனக்கு தனிப்பட்ட விதத்தில் பார்க்கும்போது எல்லாமே கரெக்டாக இருக்க மாதிரி தான் தெரியும். ஆனால் அவைகள் உனக்கு பிரச்சனையாக கொண்டு போய் நிறுத்தும். அப்படி இல்லை, தேவனுக்கு எது உகந்தது, தேவன் எதை விரும்புகிறார், தேவன் எதை ஆசைப்படுகிறார், அதை நான் செய்வதற்கு நான் பிரயாசப்படுகிறேன். சங்கீதத்தில் முதல் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா முதல் 1-2 நீங்கள் வாசிக்கும் போது, துன்மார்க்குடைய ஆலோசனை நடக்கக்கூடாது, பாவியிலுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரம் இடத்துல உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்க மனுஷன் பாக்கியம். அப்போ ஆண்டுடைய ஆசையை பாருங்க, அவங்க கூட இவங்க கூட உட்காராதப்பா, என் கூட வந்து உட்காருப்பா, நான் சொல்கிறத நீ தியானிப்பா, நான் சொல்கிறத நீ செய்ய கற்றுக்கப்பா, உன்னை நான் ஒரு பாக்கியவானா மாத்திரப்பா, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்படிக்கு நான் வைக்கிறப்பான்னு சொல்கிறார். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், நிறைய நேரத்தில் தேவன் சொல்வதை தவிர மற்றவன் என்ன சொல்கிறானோ அதெல்லாம் செய்து முடிக்க ரெடியாக இருக்கும். மற்றவன் சொல்லக்கூடிய காரியங்களை நம்ம செய்து முடிக்க பிரயாசப்படுகிறோம். அந்த காரியங்களை விட்டு நீங்கள் விலக கற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் தேவன் உங்களை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். உங்கள் தேவனுக்கு நீங்கள் பிரியமாய் வாழ்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். உங்கள் தேவன் உங்கள் மேலே ஆசைப்படும்படிக்கு நடந்துக்கணும். அவர் பாருங்க உங்கள் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிறார். எதுக்கு பிரியமாக இருக்கிற, நீ என்கிட்ட வருவ, என்னை தேடுவ, என் பாதத்தில் அமர்வ, நான் என்ன பண்ண போகிறேன், உன்னை ஒரு பாக்கியவனாக மாற்ற போகிறேன், உன்னை ஆஸ்வதிக்கப்பட்டவனா மாற்ற போகிறேன், உன்னை உயர்த்தப்பட்டவனா மாற்ற போகிறேன், அவருடைய ஆசை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய நேரத்தில் அப்படிலாம் என்னால் முடியாதுங்க, அப்படிலாம் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அவருக்கு பிரியமில்லாமல் வாழ கற்றுக்கொள்கிறோம். நீதிமொழிகளில் பாருங்கள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை பாருங்கள். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து
உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். இங்க சொல்றாரு, சுய புத்தியிலே சாரக்கூடாது. உன்னுடைய சுய புத்தியில நீ இன்னைக்கு சாரக்கூடாது என்று வேதம் சொல்லியிருக்குது. அப்போ வழிகளெல்லாம் நீ அவரை நினைத்துக்கொள். அப்ப இன்னைக்கு இந்த சுய புத்தியை சார்ந்து கொண்டு என் மனசாட்சிக்கு எது நல்லதோ அதை நான் செய்வேங்க. சுய புத்தி அப்படி தாங்க நடத்திடும். இன்னைக்கு குடிக்காரனை பாருங்க, என் மனசாட்சிக்கு நான் எந்த தப்பும் பண்ணலங்கணும். குடிக்கிறான், தப்பு பண்ணன்றான், அடிக்கிறான், என் மனசாட்சிக்கு நல்லா தெரியுங்க, நான் எல்லாரையும் அடிக்க மாட்டேங்க. பாருங்க, அவன் அடிச்சதுக்கு ஒரு நியாயம் நம்ம அவன் மனசாட்சி சொல்லுது கரெக்டுன்னு. அவனும் என்ன பண்ண கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு செய்கிறாங்க. தப்பு. தேவன் அதை விரும்பல. தன்னை போல அப்புறம் நேசின்னு சொன்னாரு. நீங்கள் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் நேசிக்க வேண்டும். தேவனுக்கு அது பிடிக்கும். தேவன் அதை விரும்புகிறார். அப்போ நீங்கள் நேசிக்கக்கூடிய ஜனமாய் மாற வேண்டும். அன்பு கூறுகிற ஜனமாய் மாற வேண்டும். தேவனோட கூட பழகிற ஜனமாய் மாற வேண்டும். அப்போ தான் உன்னை கர்த்தர் பெரிய காரியங்களுக்குள்ள நடத்துவார். இதை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, நிறைய நேரத்தில் உங்கள் இஷ்டம் போன போக்கில் வாழ்ந்துடக்கூடாது, இஷ்டம் போன போக்கில் நடந்துடக்கூடாது. உன் சுய புத்தியில் சாராமல். இப்போ இந்த சுய புத்தி ஒரு மனிதனை சொத்தை பிரி, எனக்கு வேண்டாம், நான் அப்பாவை விட்டு தூரம் போகிறேன், அந்த சொத்தை பிரிச்சுன்னு போன மனுஷன் பாருங்க, அந்த சுய புத்தி எல்லாத்தையும் அழிச்சான், ஒன்றுமில்லாமல் போனான். பார்த்தீங்களா? அப்பா கூட இருக்கும்போது பாதி சொத்து இருந்துச்சு, அப்பா வீட்டு வந்தான் சொத்தே காலி, குடும்பம்லாம் போயிட்டான். இப்போ சுய புத்தி பாரு அவனை காலி பண்ணிச்சு. சுய புத்தி, நான் சம்பாதிக்கிறேன், நான் இதை செய்வேன். உன் சுய புத்தி உன் குடும்பத்தை பிரித்து விடும். அப்போது கணவன் பிரச்சனை பண்ணுறான்ட்டு மனைவி சொல்ல வேண்டியதுதான், மனைவி பிரச்சனைக்குன்னு கணவன் சொல்ல வேண்டியதுதான். ஏன் குடும்பத்தை விட்டு வெளியே வந்தல்ல, குடும்பம் வேணாம் வந்தல, கூட்டு குடும்பம் வேணான்னு சொல்லிட்டு விடாந்தல்ல. இன்றைக்கி உன் சுய புத்தி எங்கே கொண்டு போச்சுமா, தனியாக வாழணுன்ட்டு தனியாக அவங்க வேறு வாழ்க்கை வாழும்போது இவளை ஏன் தான் திருமணம் பண்ணணும், இவனை ஏன் தான் திருமணம் பண்ணணும், இப்படி மாறு. கூடி வாழ கற்றுக்கொள்ளுங்க, கூடுவதுக்கு பிரயாசப்படுங்க, ஒன்றாக இருப்பதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்க. சுய புத்தி சொல்லும் தனியாக போயிட்டா போனால் நல்லா தான் இருக்கிற மாதிரி தெரியும். பிரச்சனைகளை நீ அனுபவிப்ப, பிரச்சனையோடு வாழ்வே. இந்த பிரச்சனை தேவையா? உன் சுய புத்தி சொல்லும் மற்றவனுக்கு இருக்க இல்லையா, நம்ம இதை எடுத்துக்குவோம், நாம் இதை செஞ்சிருவோம்னு சொல்லிட்டு தேவன் சொல்கிறார் பகிர்ந்து கொடுன்னு. சுய புத்தி சொல்லும் அப்படிலாம் செஞ்சால் முடியாது. நீ சுய புத்தியை சார்ந்து கொள்ளும் போது தேவனுக்கு பிரியமாய் நடக்க முடியாது. உன் சுய புத்தியை சாராமல் அப்போது முழுதத்தோடு நீங்கள் தேவனுக்கு பிரியமாய் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுக்கு உகந்தவர்களாய் மாற கற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்தில் பாருங்க, இந்த சுய புத்தியை நாடினவர்கள் பாருங்க, தேவன் சொன்ன வாக்கை அவங்க மீறி நடக்கிறார்கள். ஆகானை குறித்து பாருங்க, அவன் மீறி நடக்கிறாங்க. ஏன்டா அதை மீறின? சுய புத்தி சொன்னிச்சு எடுத்துக்கோ, சுய புத்தி சொன்னிச்சு இதை சுதந்திச்சுக்கொண்டு, சுய புத்தி அவன் குடும்பத்தையே சாகடிச்சு போட்டு போயிடுச்சு. அப்போ கர்த்தர் சொன்னவைகளை நடக்க இன்னைக்கு கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பா, கர்த்தர் உங்கள் தேவையை சந்திப்பா, கர்த்தர் உங்களோட கூட வழிநடத்து வச்சா போகணும். பரலோக பிதாவே உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோமான்றே இப்பொழுது எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளில் கூட உமக்கு பிரியமாய் நடக்க அவருக்கு கற்றுக் கொடுங்க. உமக்கு பிரியமான வழியில் நடக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்னென்ன ஆசீர்வாதங்கள் என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாக இவர்களை நீங்கள் வழிநடத்தி ஆசீர்வாதத்தை தேவையை சந்தித்து குறைவுகளெல்லாம் மாற்றப்பட்டு காய்ச்சல் இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் சபை முகவரி: இரட்சகர் இயேசு கிறிஸ்து திருச்சபை, நம்பர் 1, 5வது தெரு, புதுநல்லூர், சோமங்கலம் மெயின் ரோட், குண்டத்தூர், சென்னை 600069.